வணக்கம். என் பேர் ஆனந்தனா. தேவோடைய சேர்மன் மாணிக்க வாசம் நடுநிலைப்பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். சார் பேர் வந்து பாண்டி செல்வம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சார் வந்து குப்பைனா என்னன்னு சொல்லியிருந்தாங்க. குப்பை அப்படின்னா நம்ம வந்து பயன்படுத்திட்டு தூக்கி போற எல்லா பொருளுமே வந்து குப்பை தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. குப்பையை நம்ம வந்து 2 விதமா வந்து பிரிக்கலாம். அது வந்து மக்கும் குப்பை, மக்காத குப்பை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மக்கும் குப்பை அப்படின்னா வந்து சாப்பிடுற உணவு கழிவு, பழக்கழிவு, காய்கறி கழிவு, தோட்ட கழிவு இந்த மாதிரி இருக்கும். காய்கறி கழிவுனா வந்து நம்ம வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடி வந்து காய்கறியை வெட்டிட்டு அது பாதி போடுறதுதான் வந்து காய்கறி கழிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உணவு கழிவு அப்படின்னா வந்து நம்ம சாப்பிட்டுட்டு நமக்கு வந்து தேவையில்லாத பொருளெல்லாம் வந்து போடுறது, ஹோட்டல்ல வந்து தூக்கி போற மாதிரி போடுற பொருள்லாம் வந்து உணவு கழிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பழக்கழிவு அப்படின்னா நம்ம வந்து தோலை சீவும் போது வந்து தோலை வந்து தூக்கி போறதுதான் வந்து பழக்கழிவு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து தோட்டக்கழிவு அப்படிங்கிறது வந்து மரத்துல இருந்து உதிர வந்து இந்த காஞ்ச இலைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம வந்து போட்டா நம்ம வந்து சும்மா வந்து தூக்கி போட்டா வந்து அதுல வந்து கொசு வந்து உட்காரும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு வந்து தவளை வரும், அதுக்கடுத்து வந்து எலி வரும், அதுக்கு வந்து அது எலி பாம்பு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் வந்து பண்ணாம வந்து ஒரு இடத்துல வந்து போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மக்காத குப்பை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. மக்காத குப்பையை வந்து நம்ம வந்து அதை வந்து நம்ம வந்து தூக்கி போடக்கூடாது, அதை வந்து நம்ம வந்து வாங்கக்கூடாது. கடையில போய் நம்ம வந்து வாங்காம வந்து நான் வந்து இதை வந்து வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா வந்து கடைக்காரங்க வந்து அதை வாங்காம வந்து அதை வந்து வாங்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த குப்பையை வந்து இந்த கழிவுகளை வந்து செய்யறவங்க, இந்த நெகிழியை செய்யறவங்க வந்து அதை வந்து அந்த பிசினஸ் வந்து மூடிட்டு வந்து வேற வேலைக்கு வந்து போயிடுவாங்க. இது வந்து நம்ம கையில தான் இருக்கு, நம்ம தான் வந்து நெகிழிலாம் வாங்காம தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கழிவுகள்லாம் வந்து நம்ம வந்து மக்கும் குப்பைகளை நம்ம வந்து இந்த நகராட்சியில கொடுத்தா வந்து அதை வந்து உரமா வந்து ஆக்கி நம்மகிட்ட வந்து தருவாங்க. அதை வந்து நம்ம வந்து பயன்படுத்தி அது வந்து பழங்களா வரும். இப்ப வந்து நீர் ஆவியாதல் மேகம் இது போலவே வந்து குப்பை, உரம், பழம் இந்த மாதிரி வந்து சுழற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து குப்பையெல்லாம் வந்து நல்லா நம்ம வந்து குப்பையெல்லாம் வந்து பிரிச்சு வைக்கணும். நம்ம வந்து நெகிழிப்பை வந்து காசுல போட்டோம்னா அப்படின்னா வந்து அது வந்து சாக்கடையில வந்து போயிடும். அது வந்து அடைச்சிச்சுன்னா வந்து நமக்கு வந்து தண்ணி போகாதனால வந்து கொசுலாம் வரும். அதுக்கப்புறம் அந்த மாதிரி கொசு, தவளை, எலி, மறுபடியும் பாம்பு இந்த மாதிரிலாம் வந்துடும். அதை வந்து நம்ம தான் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு இருந்தாங்க. நாங்க வந்து நீங்க வந்து வீட்டு பக்கத்துல வந்து இந்த மழைநீர் தேக்கம், குப்பை வந்து பரவி கிடக்கு அப்படிலாம் இருந்தா வந்து சாப்பிட்ட வந்து சொல்ல சொன்னாங்க. நான் வந்து அப்படிலாம் இருந்துச்சுன்னா வந்து சாப்பிட்ட வந்து சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து குப்பைகளை வந்து பராமரிச்சு வந்து கொரோனா டைம்ல வந்து சார் வந்து முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமிகிட்ட வந்து அவார்டு வாங்கியிருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி வந்து அவங்க வந்து நிறைய வந்து அவார்டு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து இந்த குப்பையை வந்து நம்ம வந்து சும்மா நினைக்க கூடாது, நம்ம வந்து அதை வந்து அதுவும் வந்து ஒரு தொழில் மாதிரி, அதெல்லாம் வந்து நம்ம வந்து நல்லா பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சார் சொன்ன மாதிரியே வந்து நானும் வந்து செடி மரம் அதெல்லாம் வந்து நட்டு வைப்பேன். அதுக்கப்புறம் வந்து சார் சொல்லியிருந்தாங்க செடி மரம்னா வந்து நாங்கள் வந்து வைக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகாத நிலத்தெல்லாம் வந்து எடுத்து நாங்கள் வந்து யூஸ்ஃபுல் ஆகுற மாதிரி வந்து பண்ணுவோம். அந்த மாதிரி இடத்துல தான் நாங்கள் வைப்போம். நீங்க வந்து மரக்கன்றுலாம் வந்து நடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வந்து எங்கள்கிட்ட வந்து சொல்லலாம். நாங்களே வந்து அதுக்கு தகுந்த இடங்களை வந்து வைப்போம். இப்போ வந்து ஆடு மாடுலாம் வந்து அதை வந்து சாப்பிடு அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எங்கள்கிட்ட சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து அதை வந்து சாப்பிடாத இடம் மாதிரி நாங்கள் வந்து வச்சு உங்களுக்கு பராமரிச்சு தருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் வந்து இந்த செடி மரம் இதெல்லாம் நட்டு வைப்பேன். அதுக்கப்புறம் மக்கும் குப்பை, மக்காத குப்பையெல்லாம் பிரிச்சு வைப்பேன். எங்க வீட்டு பக்கத்துலேயே போய் எல்லாத்தையும் வந்து குப்பையெல்லாம் வந்து நம்ம வந்து பிரிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். நானும் வந்து பராமரிப்பேன். நன்றி, வணக்கம்.